வணக்கம். இந்த பொழுது போகாத பெருசுங்க எல்லாம் இருக்குல்ல, என்ன பண்ணுவாங்க? ஊர் நாட்டுல பாத்தீங்கன்னா திண்ணையில உட்கார்ந்துகிட்டு அந்த வெத்தலை செல்லம்னு ஒண்ணு இருக்கும். அதை எடுத்து மடியில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வெத்தலையா காம்பு நீவி வேட்டியில தொடச்சு இல்ல புடவையில தொடச்சு அப்புறம் பின்னாடி திருப்பி சுண்ணாம்பு தடவி முன்னாடி திருப்பி சுண்ணாம்பு தடவி களிப்பாக்குன்னு இருக்குல்ல, கொட்டைப்பாக்கு, அதை உட்கார்ந்து அந்த வெத்தலை இடிக்கிறதுல இடிச்சு அதை தூக்கி அதுல வச்சு அப்படியே சுருட்டி மடக்கி வாயில போட்டு உதப்பி அப்படியே வாயில ஓன்னு வச்சுக்கிட்டு யாழுது போழுது எந்த ஊழ நீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இத நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே போர் அடிக்குது இல்ல. ஆனா இதைத்தாங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பேரு எதிர்கட்சி தலைவர்னு வேற பேரு. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் முதல் நாள்லயே 900 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாச்சு. அதோடைய பலன்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. 2வது நாள்லயும் மிகச்சிறப்பான வெற்றிகரமான நாள் அப்படின்னு நம்முடைய முதல்வர் பதிவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு முரசொலியில பாருங்க, சான் பிரான்சிஸ்கோவில் மற்றும் ஒரு வெற்றிகரமான நாள் அப்படின்ட்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் சமூக வலைதள பதிவு போட்டிருக்காங்க. அதுல முக்கியமா செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஓமியம் நிறுவனத்தின் மூலம் 400 கோடி ரூபாய் முதலீட்டை பெற்றுள்ளதோடு 500 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளோம். பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான சூழல் அமைப்பை வளர்த்தெடுப்பதிலும் வளங்குன்றா எதிர்காலத்துக்கான பங்களிப்பிலும் குறிப்பிடத்தக்க நகர்வு அப்படின்ட்டு அமெரிக்காவுக்கு போய் இறங்கின முதல் நாள்ல இருந்தே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திரும்ப திரும்ப பல தொழில்நுட்ப வல்லுநர்களை சந்தித்து பெரு முதலாளிகளை சந்தித்து தமிழ்நாட்டுக்காக என்ன செய்ய முடியும், தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தோடு செயலாற்றி வர்றாங்க. ஆனா அது தெரியாம பூனை கண்ண முடிக்கிட்டா உலகமே இருண்டு போயிடும் நினைச்ச மாதிரி இப்போ நம்முடைய எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து பரநாட்டியம் பேசுறது அப்படின்னு ஒரு வார்த்தை வேற சொல்லுவாங்க. அதைத்தாங்க பண்ணிட்டு இருக்காரு. இவர் தவழ்ந்து போய் 4.5 வருஷம் முதலமைச்சரா பதவி ஏற்றப்போ பதவியில் இருந்தப்போ என்ன பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை மூடி மறைக்கத்தான் இந்த மாதிரியான வெளிநாட்டு பயணம் அப்படின்னு வேற திருவாய் மலர்ந்து அருளி இருக்காரு. என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுல? இவரோட ஆட்சி காலத்துல துப்பாக்கி சூடு நடந்தது இல்ல தூத்துக்குடியில, மறக்க முடியுமா? அதை யோசிச்சு பாருங்க. அந்த தனியாருக்கு சொந்தமான அந்த நிறுவனத்தை மூட வேண்டும், அந்த தொழிற்சாலை மூட வேண்டும்னு பொதுமக்கள் தெருவில் இறங்கி போராடினார்கள். எதிர்கட்சி தலைவர் அப்போது முதல்வராக இருந்தபோது அந்த பெரும் முதலாளிகளோடு கைகோர்த்து அவர் சொல்றாரு, நான் தொலைக்காட்சியில பார்த்துதான் அந்த துப்பாக்கி சூட பார்த்தேன் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய ஆட்சி காலத்தில் ரகசிய உளவுத்துறையும் தோல்வி அடைந்திருந்தது. இவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து அந்த காவல்துறையும் தோல்வி அடைந்திருந்தது. இவருக்கு எந்த தகவலுமே வரல. பொதுமக்கள் சாமானியர்கள் நீங்களும் நாமளும் உட்கார்ந்து டிவியில பாக்குற மாதிரிதான் இவரும் பார்த்தாருன்னா எல்லா விதத்திலும் சறுக்கி விழுந்திருக்கிறார் இவருங்கிறத இவரே ஒத்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியா அது காட்டாட்சி. அதை கொடுத்துட்டு இப்ப பேசுறாரு இங்க நடக்கின்ற பிரச்சனைகளை மூடி மறைக்கத்தான் முதல்வரின் வெளிநாட்டு பயணம் அப்படின்னு. இப்போதான் எதிர்கட்சி தலைவர் அந்த பிஜேபி மாநில தலைவர்னு ஒருத்தர் இருந்தார்ல, சொல்லுங்கண்ணா என்னங்கண்ணா, வாங்கண்ணா, போங்கண்ணா, நீங்க யாருங்கன்னா, நீங்க எந்த சேனல்ங்கன்னா, இங்க கொஞ்சம் வாங்கன்னா, கொஞ்சம் முகத்தை காமிங்கன்னா, இப்படி எல்லாம் மிரட்டி கொண்டிருந்த அவருக்கு அஞ்சி நடுங்கி குலை நடுங்கி வாய பொத்தி இருதலை கொள்ளி எழும்பா தத்தளிச்சிட்டு இருந்தாரு. இப்போ அவர் வெளிநாட்டுக்கு படிக்க போறார் அப்படின்னு சொன்னப்புறம் இப்போ இவர் எதிர்கட்சி தலைவர் குரல் எழுப்புகிறார். எதை பற்றி? வேற எதுவுமே இல்ல தமிழ்நாட்டுல குரல் எழுப்பதுக்கு. எல்லா நிர்வாகமும் சரியாக நடக்கிறது, எங்கேயுமே மக்கள் பிரச்சனைன்னு இல்ல. உடனே என்னையா பண்றது? ஒண்ணுமே எல்லாம் சரியா இருந்தா கஷ்டமாச்சு அரசியல் பண்றது அப்படிங்கிற நினைப்புல அவர் உட்கார்ந்து வெத்தலை பாக்க இடிக்கிற மாதிரி இடிச்சுக்கிட்டு கண்ட கதையும் பேசிட்டு இருக்காரு. இது அர்த்தமா இருக்கா? அப்படி உங்களுக்கு தமிழக மக்கள் மீது அக்கறையாக இருந்தால் நீட் தேர்வு அப்படிங்கிற ஒன்றிய அரசு உருவாக்கி அதை அறிமுகப்படுத்திய போது அதற்கு எதிராக வாக்களித்திருக்க வேண்டும். அதை செய்யலையே. அது மாதிரி தமிழ்நாட்டில் பெரும் மழை வெள்ளம் வந்த போது எங்களுக்கு நிதியை கொடுங்கள், எங்களுக்கு வர வேண்டிய நிதியை கொடுங்கள்னு நீங்க குரல் எழுப்பியிருக்கணும். அதை பண்ணலையே. தேர்தலுக்கு முன்னாடி வாய் பொத்தி தலைகுனிந்து முதுகு வளைந்து ஒரு கௌரவமான அடிமை பட்டம் வாங்கியிருந்த மாதிரி தானே நீங்க இருந்தீங்க. எந்த பரப்புரையிலேயாவது ஒன்றிய அரசுக்கு எதிராக நீங்க ஏதாவது ஒத்தை வார்த்தையை சொன்னீங்களா? இல்லையே.
நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திரும்ப திரும்ப அதைத்தானே சொன்னார். உங்களுக்குள் ஒரு கள்ள உறவு இருக்கிறது என்று சொன்னாரா இல்லையா? இந்த மாதிரியான சூழல்ல நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் அங்கே வெற்றி பெற்று நிற்கின்ற நம்முடைய தமிழர்களை பார்த்து அவர்களோடு பேசி பழகி கொண்டாடி நம் தமிழ்நாட்டுக்கான முதலீடுகளை ஈர்க்கிறார் என்றால் இதை நம்ம பண்ண விட்டுட்டோமே. 2 முறை முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினாலும் 2லயும் ஒண்ணுமே வரலையே. அப்ப வெள்ளை அறிக்கை கேட்கலாமா? முதல்வர் வெளிநாடு போயிருக்காரு அமெரிக்காக்கு, அதை பத்தி வெள்ளை அறிக்கை கேட்கலாமா அப்படின்னு உட்கார்ந்து மண்டை கொடையுது அவருக்கு. பிஜேபி தலைவின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, ஒரு அக்கா, 2 மாநிலத்துக்கு நான் ஆளுநரா இருந்தேன், 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்தேன், மக்கள் சேவை செய்யறதுக்காக ஆளுநர் பதவி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. அவங்களும் என்ன தெரியுமா சொன்னாங்க? முதல்வர் போய் அங்க ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுகிறார், அது எல்லாமே அந்த நிறுவனங்கள் எல்லாமே ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கே. அப்போ முதல்வர் வந்தப்புறம் ஒரு வெள்ளை அறிக்கை கேட்க வேண்டியதுதான் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா சிலுப்பிக்கிட்டு. எல்லாம் சரிதான், கேளுங்க வெள்ளை அறிக்கை. ஆனா நீங்க முதல்ல வெள்ளை அறிக்கை யார்கிட்ட தெரியுமா கேட்கணும்? இதுக்கு பதில் சொல்லிடுங்க, அப்புறமா நீங்க கேட்கிற வெள்ளை அறிக்கையை நாங்க கொடுக்கிறோம். ஓகே. நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 2014 இருந்து இன்னைய தேதி வரைக்கும் 2024 வரைக்கும் கடந்த 10 வருஷம் 11 வருஷமா எத்தனை முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் தெரியுமா? கிட்டத்தட்ட 69 நாடுகளுக்கு போயிருக்கிறார். எத்தனை நாடுங்க? உலக வரைபடம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த மேப், குளோபல் மேப் எடுத்து வச்சுக்கோங்க, அட்லஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதுல தேடுங்க. இன்னமும் பிரதமர் போகாத நாடு எதுன்னா வடதுருவம் தென்துருவம், அதுக்கு போகல. அப்புறம் நித்யானந்தா எந்த நாட்டுல இருக்காரு, அவரோட கைலாசம் எங்க இருக்கு, அதுக்கு போகல. அப்புறம் இந்தியாவுக்குள்ள மணிப்பூர்னு ஒரு மாநிலம் இருக்கு, அதுக்கு போகல. இப்படியாக சில பல மாநிலங்கள் இருக்கு, சில பல வெளிநாடுகள் இருக்கு, அதுக்கெல்லாம் போகல. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு 69 நாடுகள், 69 நாடுகளுக்கு 10 வருடத்தில் போயிருக்காருன்னா, அப்போ ஒரு வருஷத்துல ஒரு நாடுன்னு போனா கூட 10 வருஷத்துல 10 நாட்டுக்கு தான் போயிருக்க முடியும். ஆனா 69 நாட்டுக்கு போயிருக்காருன்னா பெருக்கி கழித்து கூட்டி வகுத்து எல்லாம் பண்ணி பாத்துக்கோங்க எவ்வளவுன்னு. சரி, இவ்வளவு நாட்டுக்கு போயிருக்காரு, இதுக்கெல்லாம் எவ்வளவுங்க செலவாகும்? நம்ம வந்தே பாரத்ல டிக்கெட் வாங்கினா அது ஒரு விமான பயணம் டிக்கெட் மாதிரி இருக்கு. சரி, விமானத்துல போலான்னு பார்த்தா அது என்னவோ ராக்கெட்ல போற மாதிரி இருக்கு அந்த டிக்கெட்லாம். அப்ப எப்படிதான் போறது இந்திய மக்கள் அப்படிங்கிற ஒரு பெரும் குழப்பம் இருக்குல்ல. ஆனா நம்ம பிரதமருக்கு அதெல்லாம் இல்லைங்க. அவருக்குன்னு சார்ட்டர்ட் பிளைட்ஸ் இருக்கு, 9000 கோடிக்கு அவர் தனி விமானமே வாங்கி வச்சிருக்காரு. அதுக்கு எரிபொருள் நிரப்பணும்னா அதுக்குதான் நீங்களும் நாமளும் இருக்குமே. நம்ம பையில இருந்து, நம்ம ஹேண்ட்பேக்ல இருந்து, நம்ம பர்ஸ்ல இருந்து, நம்ம சட்ட பையில இருந்து நாம தாங்க கொடுக்குறோம் அவருக்கான டிக்கெட் விலை. என்ன நீங்க? எனவே அந்த 69 நாடுகளுக்கு 78 முறை ஃபாரின் ட்ரிப் போயிருக்காரு. அப்படின்னா ஒரு சில நாடுகளுக்கு பல முறை போயிருக்காரு அப்படிங்கறது அர்த்தம். 2000 கோடிக்கு மேல செலவாயிருக்கு. எவ்வளோ? 2000 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிட்டு இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரதுக்கே நாம 10 முறை யோசிப்போம். ஆனா பிரதமர் 69 நாடுகளுக்கு 78 முறை வெளிநாடு பயணம் போயிருக்கார். அதுக்கு 2000 கோடிக்கு மேல செலவாயிருக்கு 2014 இருந்து 2024 வரைக்கும். சரி, இது ஃபாரின் ட்ரிப், அப்ராட். இதை யார் கவனிச்சுக்கிறான்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவனிச்சுக்குது. அவர் வெளிநாட்டுலதான் அதிகமா போவாரு. அப்புறம் உள்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்தாச்சுன்னா டக்குன்னு ஒவ்வொரு மாநிலமா போவார்ல. அப்படி ஒவ்வொரு மாநிலமாக போன அந்த ட்ரிப் எவ்வளவு தெரியுமா? 2019 கணக்கு சொல்றேன் இந்த தடவை. ஓகே, அது 328 முறை. 2019 328, அப்புறம் 20, 21, 22, 23, 24 ஆச்சு. 5 வருஷம் ஓடிடுச்சுன்னா அவ கூடுதலா ஒரு 100 ட்ரிப்பை சேர்த்தீங்கன்னா 500 ட்ரிப் ஆகுது. அப்ப 800 சொச்சம் ட்ரிப் இந்தியாவுக்குள்ள போயிருக்காரு அப்படிங்கறதுதான். ஆனா இந்தியாவுக்குள்ள இவ்வளவு பயணம் பண்றாரு, மணிப்பூருக்கு போக மாட்டாரு. அப்புறம் எங்கேயாவது மழை வெள்ளம் வந்ததுன்னா இப்பதான் சமீபத்துல வயநாடு வந்துட்டு போயிருக்காரு. ஏன்னா மக்கள் நாமெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கறதுனால. வேற எந்த பிரச்சனைக்கும் எங்கேயுமே போய் அவர் நிக்கவே போறது இல்ல. அப்புறம் நாடாளுமன்றம்னு ஒரு புதிய கட்டிடத்தை கட்டி வச்சாருங்க, அதுக்கு கூட அதிகமா வரமாட்டார். இப்படி மிக அதிகமாக வெளிநாடு சுற்றுப்பயணம், உள்நாட்டு சுற்றுப்பயணம் செய்த பிரதமர்னா இதுவரைக்கும் இருந்த பிரதமர்களில் எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிட்டு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தான் முன்னாடி நிற்கிறாரு. அது மாதிரி நாடாளுமன்றத்திற்கு அதிகமாக வராத பிரதமர் யாருன்னா அதுவும் நம்ம பிரதமர் தான்.
சரி, இந்த மாதிரியான இவ்வளவு தேசங்களுக்கு போயிருக்காருல, இத பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை பிஜேபி அக்கா கேட்கலாமே. அதனால போயிட்டு வந்ததுனால என்ன பிரயோஜனம் கிடைச்சது, போயிட்டு வந்ததுனால சாமானியர்களுக்கு என்ன உயர்வு கிடைச்சது, இதையெல்லாம் கொஞ்சம் கேட்டு வெள்ளை அறிக்கையா கொடுத்தாங்கன்னா நாங்கெல்லாம் சந்தோஷப்படுவோம். ஏன்னா நம்ம பிரதமர் வெளிநாட்டுக்கு போறார், அதனால இந்தியாவுக்கு இவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னு. இன்னொன்னையும் யோசிச்சு பார்க்கணும், இந்த அளவுக்கு வெளிநாட்டு பிரதமர்கள் யாராவது இந்தியாவுக்கு வந்திருக்காங்களான்னா அது ஒரு பெரிய கேள்வி. நிச்சயமா யோசிச்சுதான் பார்க்கணும். அதை தவிர இன்னொன்னு முக்கியமா என்னன்னா, இத்தனை முறை வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் நம்முடைய பிரதமர். ஆனால் நம்மோட வாழ்க்கை தரம், அதாவது எளியவர்கள், நடுத்தர மக்கள், நம்முடைய வாழ்க்கை தரம்ங்கிறது உயர்ந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. போன வருஷம் இருந்த சேமிப்புல ஒரு 100% இந்த வருஷம் குறைஞ்சாச்சு. நம்ம வாங்குற சம்பளம் கைக்கும் வாய்க்கும் பத்தவே இல்லைங்கிற அளவுக்கு விலைவாசி எல்லாம் உயர்ந்திருக்கு. நாம நடுத்தர மக்கள்ங்கிற நிலையிலிருந்து பிலோ, அதாவது நடுத்தரத்துக்கும் கீழே உள்ள மக்களாக மாறிவிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஹை இன்கம் குரூப்ல இருந்து மிடில் இன்கம் குரூப் வந்து இப்ப லோ இன்கம் குரூப்க்கு வந்தாச்சு. ஆனா உலகத்திலேயே 3வது உலக பெரும் பணக்காரர்களில் 2 பேர் இந்தியால இருக்காங்க. கொரோனா காலத்துல நம்ம யாருக்குமே சம்பளம் இல்லை, ஆனா இவர்களோட வருமானம் மட்டும் உயர்ந்துகிட்டே போச்சு. உலகத்திலேயே 2வது 3வது பணக்காரர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். யார் இருக்கா? A1 A2. அவங்க யாரு? நம்மோட பிரதமரோட நண்பர்கள். அப்படின்னா 2014 இருந்து 24 வரைக்கும் 78 முறை வெளிநாட்டு பயணம் போயிருக்கார், 69 நாடுகளுக்கு போயிருக்கார். அப்படின்னா இதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, சல்லி பைசாவோட பிரயோஜனம் இல்லை. ஆனா இந்தியாவில 600வது பணக்காரரா இருந்த, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 600வது பணக்காரரா இருந்த அதானி, அம்பானி இவங்க எல்லாம் மோடி அவர்களின் ஆட்சி காலத்தில் 2வது 3வதுக்கு உயர்ந்துட்டாங்க. அப்படின்னா இந்த வெளிநாட்டு பயணங்களால் யாருக்கு லாபம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க, சாதாரணமாவே புரியும். அந்த அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கு. ஆனா தமிழிசை அக்காவுக்கு அது இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, முதல்வர் அவர்களின் வெளிநாட்டு பயணத்தை பற்றி வெள்ளை அறிக்கை வேணும் அப்படிங்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் இந்த நாடகம் அப்படிங்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். நீங்க உட்கார்ந்து உங்க வெத்தலை குத்திக்கிட்டே இருங்க. அக்கா, நீங்க எப்ப பாரு நான் 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்தேன், 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்தேன், இப்போ எனக்கு தலைவி பதவியாவது வந்துராதான்னு அலைவாஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க கட்சியில உங்களுக்கு எது வேணா அள்ளி கொடுப்பாங்க, அது வேற விஷயம். ஏன்னா பிஜேபியில கவர்னர் பதவி அல்லது உயர் பதவிகள் எல்லாம் சுண்டல் மாதிரி விநியோகம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தகுதி இருக்கா, அதற்கான பண்பாடு இருக்கா, அதற்கான பண்பு இருக்கா, அதற்கான வல்லமை இருக்கா, அது எதுவுமே பாக்குறது இல்ல. யார் மிக அதிகமா ஜிங்சக் போடுறீங்களோ அவங்களுக்கு அது கிடைச்சிருங்கிறது நாம நிறைய பார்த்தாச்சு. இவரா கவர்னர், ஐயோ அப்படின்னு தான் தோணுது ஒவ்வொருத்தர் பேரையும் கேட்கும் போது. எனவே அந்த கவர்னர் பதவி உங்களுக்கு பெருசுதான். அதனால நீங்க திரும்பவும் போய் முட்டி மோதுங்க. கவர்னர் பதவியா இல்ல வேற ஏதாவது போஸ்ட் கொடுக்க போறாங்களா அப்படிங்கறத எங்களுடைய தலைவர், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை பார்த்து தமிழ்நாட்டுக்காக முதலீடுகளை ஈர்க்கிறார். பிரதமர் வெளிநாடு போகும்போது A1 A2க்காக முதலீடுகளை ஈர்க்கிறார். எனவே வெள்ளை அறிக்கை வேண்டும் என்றால் நம்முடைய முதல்வர் அந்த திட்டங்களின் வெற்றியால் உயர்ந்து நிற்கும் அல்லவா, அந்த திட்டங்கள் கட்டடங்களாக, வேலை வாய்ப்பாக. அப்ப நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா 10 வருஷம் நீங்க இவ்வளவு நாட்டுக்கு போயிட்டு வந்தீங்க, 10 வருஷம் 800 உள்நாட்டு பயணம் போயிருக்கீங்க. இதனால எல்லாம் இந்தியால இந்திய மக்களுக்கு ஏதாவது பலன் விளைந்ததா அப்படின்னா மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நம்முடைய பிரதமர் போய் எதை திறந்து வைத்தாலும் அந்த பாலம் உடைந்து நொறுங்குகிறது, அந்த விமான நிலையத்தின் பேனல் மேலிருந்து கீழே விழுந்து உயிரிழப்புகள் நடக்கின்றன. அவர் திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜியின் சிலை உடைந்து நொறுங்கி இருக்கிறது. இப்படியாக பல்வேறு விஷயங்கள் நடக்கின்றன பிரதமரின் பயணத்தினால். அதை பற்றிய ஒரு வெள்ளை அறிக்கையை நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், தெளிவு பெறுங்கள். எங்களுக்கு நம்முடைய முதல்வரின் பயணத்தில் முழு நம்பிக்கை உண்டு, முழு மகிழ்ச்சியும் உண்டு. நாங்கள் மகிழ்ந்து கொண்டே இருப்போம், நீங்கள் வயிறெறிந்து கொண்டே இருங்க. நன்றி, வணக்கம்.